எங்களோட மூவி அனோமி கேரளாவில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் 6 வந்து இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இங்கே ப்ரெஸ் ஷோ வச்சுட்டு இப்போ எல்லாரும் எங்கிட்ட வந்து மூவியை பற்றி ரொம்ப நல்லா ஒப்பீனியன். ஈவன் நீங்கள் கேரளாவில் கூட நீங்கள் ரிவ்யூ சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்கலாம், ரொம்ப நல்லா ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள், மூவி பிடிச்சா உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். வில் பி வெரி ஹாப்பி. இவங்க தான் டைரக்டர் ரியாஸ், இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் ஆதித் ப்ரொடியூசர், ஆதித்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ரஹ்மான் சார், அப்புறம் விஷ்ணு அகஸ்தியா, ஷெவின் பென்சன், ஹர்ஷவர்தன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரூ வச்சு, நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் வச்சு நம்ம நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சயின்டிஃபிக் எலமெண்ட் கூட இருக்குது. நீங்கள் இங்கே மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம், ஐ மீன் கேமராவில் வச்சுருக்கவங்கெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். அண்ட் லெட் அஸ் நோ த வேல்யூபிள் ஃபீட்பேக். இங்கே பார்த்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்த மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் லெட் அஸ் நோ. தேங்க்யூ. ரைட்ரோ பேசுங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. ரைட்ரோ வாங்க. பரவாயில்ல, மலையாளம் பேசுங்க. ரைட்டർ பேசுங்க. എൻ്റെ ആദ്യത്തെ സിനിമയാണ്. കേരളത്തിൽ റിലീസ് ചെയ്തു. നല്ല ഒപ്പീനിയൻസും അവിടെ നല്ല രീതിയിൽ വർക്കായിട്ടുണ്ടായിരുന്നു. ഇവിടെ മാർച്ച് 6 റിലീസാവാണ്. ടൈരൻ സാറാണ് റിലീസ് ചെയ്യുന്നത്. ഒരുപാട് നല്ല ടാലൻസ് ഈ സിനിമയിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. ഹർഷവർദ്ധൻ സാറാണ് മ്യൂസിക് ചെയ്തിരിക്കുന്നത്. പുള്ളി അനിമലൊക്കെ ചെയ്ത് ഇപ്പോൾ ഫസ്റ്റ് മലയാളം സിനിമയാണ് അനോമി. പിന്നെ DOP വന്ന് ധ്രുവങ്ങൾ 16 സിനിമയുടെ DOP സുജിത് സാരംഗ്, റഹ്മാൻ സാറുണ്ട്, വിഷ്ണു അഗസ്ത്യ. അവിടുത്തെ കുറേ ടാലൻറ്റുകൾ ഇതിനകത്ത് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ എല്ലാവരും കാണാൻ. താങ്ക് യു சார். சார் டைரக்டர் சார், அனோமின்னா என்ன சார் மீனிங்? അനോമി എന്ന ഒരു നോംലെസ്നെസ്, அதுதான் மீனிங். ஒரு வில்லன், அதுதான் மீனிங் വരുന്നത്. നോംലെസ്നെസ്, സോഷ്യൽ നോംஸுக்கு ഓപ്പോസിറ്റ് ഇരിക്കുന്ന കൂട്ടം, அதுதான் அனோமி. பாட்டு பாவனா மேடம் வாங்க, முன்னாடி வாங்க. நீங்க சொன்ன சயின்டிஃபிக் தமிழ் சினிமா மேடம் சென்டர் வாங்க. மேடம் சென்ட்ரல் நில்லுங்க. கொலை தானே, அதை போய் அதுக்கு போய் நீங்க ஒரு நல்ல இது கதை கொலைங்கிற மாதிரி சொல்றீங்க. நல்லா இருக்கு, ஏற்றுக்க முடியுமா? அது அங்கெல்லாம் நல்ல எந்த டவுட்டும் கிடையாது. இல்ல, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மூடு இருக்குல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், இப்போ ஓப்பன் ஹேமர் எடுத்தீங்கன்னா அது லெவன்த்தா தான் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல தான் அதோட ட்விஸ்ட் வரும். ஸோ எல்லா படமும் நம்ம ஒரே பேஸில் பார்க்க முடியாதுல்ல. இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அப்போ அந்த டேரக்டரோட ஒரு விஷன் இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு அந்த இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷனாக உங்களுக்கே தெரியும், காலையில் மத்தியானம் ஈவினிங்குள்ளே நம்ம ஒரு கேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ காட்டலைனாலும் அதோட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் தான் அது. மேடம் கதை உங்களுக்காகவே எழுதினாரா இல்லை எழுதின பிறகு ஏதாவது மாற்றினாரா? இல்லை, அவங்களோட ஃபுல்லாக அவங்களோட தான். அவங்களுக்கு வந்து இது நான் பண்ணா இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. நான் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லி நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கேப் போட்டுருக்கீங்க, ஏன் என்ன ஆச்சு? தமிழ்ல அப்ரோச் இல்லையா? அவ்வளோ ஒரு கான்ஷியஸ் ஒரு ரீசன் எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏதோ அந்த ஒரு டைமில் நான் வேறு மலையாளம் கன்னடா சொல்லி நானும் பிஸி ஆகிட்டேன். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் பண்ணுவேன். இந்த மாதிரி வேணும்னே சொல்லி நான் கேப் எல்லாம் அதே மாதிரி அந்த கொலை பண்றப்ப ரொம்ப கொடூரமா கொலை பண்றீங்க. அப்ப யாரையாவது நினைச்சுக்கிட்டீங்க மனசுக்குள்ள? ஏன்னா இந்த வன்மை நீங்க இந்த ஸ்பாயிலர் எல்லாம் சொல்லாதீங்க. இது ஒன்றும் ஸ்பாயில் கிடையாது. மேடம், ஈக்குவேஷன் ஆஃப் டெத்ங்கிறீங்களா, அது உண்மையிலே ரிசர்ச்ல இருக்கா? ஆக்சுவலி இவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் வேர்டை வந்து மேல் ஆஃபீஸர்ஸ் கூட யூஸ் பண்ணல. பட் நீங்க அதை ரொம்ப நார்மலைஸ் பண்றீங்க. இல்ல, அது இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த இந்த மாதிரி கேரளாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி தான். அதனால எல்லாமே ஈவன் நம்ம OTTல எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம்ல. இப்போ வந்து நார்மலைஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அது அந்த ஒரு இமோஷன்ல வந்து சொல்ற மாதிரி தான் அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு யாரும் சொல்லல ரிசர்ச் பண்றதுக்கு என்ன காரணம்? கதையை கேட்டதுனால? ஆக்சுவலி நான் கதையை கேட்டு நான் கமிட் பண்ணேன். படம் ஒரு ஸ்கெட்யூல் முடிச்சு
இவங்க தான் கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவங்களோட ஒர்க்கில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, அந்த குவாலிட்டியில் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால ஆஃப்கோர்ஸ் இதில் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பாட்டாக சொல்லி. மேடம் வழக்கமாக ஹீரோ 2-8 லவ் இந்த மாதிரி நடிக்கிறதோட இந்த மாதிரி ஹீரோயின் ஓரியன்ட் அதுவும் கிளைமேக்ஸ்லாம் எவ்வளோ கைத்தட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கான்செப்டே வந்து போயிடுச்சு. அந்த ஹீரோயின் வில்லன்ங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் அது அந்த கான்செப்டே ஃபுல்லாக போயிடுச்சு. இது கூட ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கதையை தான் மெயின். அதில் வந்து நாங்கள் எல்லாம் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. ரியலிஸ்டிக்காக ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபீமேல் ஓரியன்டட் எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த படம். டைரக்ட் சார் ஆக்சுவலாக இந்த இந்தியன் அறிஞர்களை வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பெருசாக வந்து கொடுக்குற மாதிரியே தெரியல. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது அதை பற்றி எல்லாம். இப்போ நம்ம அனுமை பற்றியே பேசலாம். ஏன்னா இந்த படம் தானே நம்ம அதுலேருந்து டைவர்ட் ஆகி நான் வேற ஏதாவது சொன்னேன். இப்போ அது மட்டும் வெளியே வரப்போகுது. மேடம் மலையாளம் கன்னடத்தில் எவ்வளவோ படம் இடையில பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை தமிழ் கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுக்கப்புறம் தமிழில் நிலைச்சு நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை இவங்க அப்படியெல்லாம் ஆக்சுவலி இது தமிழ் பண்ணோன்னு சொல்லி டிசிஷன் இவங்க 2 பேரும் தான் எடுத்திருக்காங்க. அதில் நான் பார்ட்டே இல்லை. இவங்க தான் சொன்னாங்க வந்து நம்ம படம் அவங்க பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரெவிசார் தான் சொல்லிட்டு அவங்க தமிழில் ரிலீஸ் பண்ணால் இட் வில் பி குட் இன் ரிலீஸிங் இன் தமிழ். அது துருவங்கள் 14 அதுக்கு ரிவன்ஸ் ரொம்ப பெரிய ஹிட். அப்போ அதுக்காக அவங்க சொல்லிட்டு ரெவிசார் தான் took this idea that we will release the film in Tamil. So let's see. So that's why we are in மேடம் மலையாள சினிமாவில் லோகா வந்து நல்ல பெரிய வெற்றி 300 crores. அடுத்து இந்த மாதிரி படம் இந்த மாதிரி ஹீரோயின் ஓரியன்ட் நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்க. ஆனால் ஹீரோயின் தான் முக்கியம். இதில் இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்களா? இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நல்ல படமாக இருந்தால் ஆடியன்ஸ் வந்து அப்படிதான். ஆமாம், அது ஹீரோவா இல்லை ஹீரோயினா நல்ல படம் வந்தால் ஓடணும், இல்லை நல்ல படம் வந்தால் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது ஆடியன்ஸ் மேலே. அதனால பார்க்கலாம். அட்லீஸ்ட் இன் கேரளா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. பானா மேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டெத்து ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்ககிட்ட வருதா? ஏன்னா நீங்கள் போல்டான பொண்ணு இறங்கி எதாவது தானே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்திருக்கா? ஏன்னா டெய்லி டிவியை தந்தாலும் சரி நியூஸ் பேப்பர் தந்தாலும் சின்ன 2.5 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்கிறது ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய அந்த மாதிரி இல்லை, நிறைய அந்த மாதிரி வரும் ஃபீமேல் ஓரியன்ட். பட் பிளைண்டாக நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஐடியா இல்லை. நல்ல கேரக்டர்ஸ் மாதிரி வந்தால் நல்ல சினிமா வந்தால் நிறைய பண்றாங்க சொல்றாங்களே. எங்களோட காம்பினேஷன் இல்லை, அது அந்த 2 ட்ராக் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதனாலதான் கிளைமேக்ஸ் ரெண்டு பேரும் கரெக்ட் இன்வெஸ்டிகேஷன் parallel investigation. மேடம் இது உங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பம்னு வச்சுக்கலாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஆக்டர் நல்ல படம் வந்தால் பண்ணுவோம் தவிர இந்த படத்தினால நான் இனிமேல் நிறைய பண்ணுறேன் அது வந்து என் கம்பேக் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வர்றதுக்கு 6 months இருந்தால் மேபி 1 year இருந்தால் நான் அப்போ தான் பண்ணுவேன். ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து நான் நிறைய படம் பண்ணுவேன்னால நான் சொல்லவே மாட்டேன். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் சார் இது ஒரிஜினலாக நடந்த ஸ்டோரியா? காத்தே 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 அதான் எனக்கு நான் மட்டும் பிளான் பண்ண முடியாது. அது டெஃபினட்டாக ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல கதையை வச்சு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சார் இது இன்ஸ்பயர் இந்த ஸ்டோரி வந்து ஒரிஜினலா இது இன்ஸ்பயர் ஏதாவது உங்களை இது பண்ணிச்சா? நீங்கள் எதாவது கேள்விப்பட்டீங்களா? ஃபிக்ஷன் தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா படம் மூவி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் போட்டிருக்கீங்க. கீழே தமிழ்லேயே டைலாகும் போயிட்டே இருந்தது. ஸோ ஒருவேளை படிக்காதவங்க படிச்சிங்கன்றதுனாலயா சப்டைட்டில் போட்டிருக்கீங்க? தமிழ்லேயே போட்டிருக்கீங்க, அதுவும் தமிழ்லேயே இருக்கு. அதாவது அவர் சைலண்டாகவே இருக்காரு. நான் ஆடியன்ஸ் அவரை சஸ்பெக்டாக அவர் என்ன மாதிரி பேக் இருக்காரு ஆடியன்ஸாக தான் கேட்குறேன். ஆடியன்ஸ் கொஸ்டின் சார் ஏன் சைலண்டாக இருக்காரு? ஒரு குறிப்பிட்ட 3 படத்துக்கும் மேலே நீங்கள்
ஓகே ஓகே അല്ല അത് ഇൻട്രസ്റ്റ് അത് പറഞ്ഞിട്ട് ஓகே ரைட் மேடம் താങ്ക് യു